வந்து இங்க எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆதி கூட உங்களை தான் தேடிட்டு இருக்கான். மீனாட்சியோட அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்க இருக்கீங்க? சீக்கிரமா ஸ்டேஜ் கிட்ட வாங்க. இல்லம்மா, நான் மண்டபத்துல இல்ல. மண்டபத்துல இல்லையா? எங்கங்க போனீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. இல்லம்மா, என்னால இப்ப அங்க வர முடியாது. ஏன், என்னாச்சு? சென்னையில அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது இல்ல, ஒரு பேப்பர்ல சைன் பண்றதுக்கு விட்டு போச்சான். அதை நான் உடனே வந்து சைன் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னங்க, அவங்க என்ன விளையாடுறாங்களா? அப்ப சைன் பண்ணும்போதே ஒழுங்கா எல்லாமே பார்த்து சைன் பண்ண வேண்டியதானே? என்ன பண்றது, மிஸ்டேக் எல்லாருக்கும் வரும்ல. அதுக்கு இப்ப ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க மண்டபம் வரைக்கும் வந்துட்டு யாரையும் பார்க்காம போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு ரீசனை சொன்னா ஷோ, மீனாட்சியோட வீட்ல அவங்க என்ன நினைப்பாங்க? கரெக்ட் தான், புரியுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க, இப்ப நாங்க போய் சைன் பண்ணலனா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடும். பெரிய லாஸ் ஆயிடுமா? நமக்கு ஆதியோட கல்யாணம் தான் முக்கியம். நீங்க சென்னை எல்லாம் போவேனா? உங்களுக்காக தான் இங்க அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கோம், தெரியும்ல? இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? அப்ப ஒண்ணு செய்யுங்க, சீக்கிரமா கிளம்பி மண்டபத்துக்கு வாங்க. அந்த பிசினஸால எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க எங்க கூட இருந்தா போதும். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாமா? சைன் பண்ணாம விட்டா இந்த ஒரு பிசினஸ் மட்டும் லாஸ் இல்ல, டோட்டலா நம்ம கம்பெனியோட குட்வில்லும் லாஸ் ஆயிடும். அதான் பாக்குறேன். சரி, அப்ப ஒண்ணு செய்ய சொல்லுங்க. அவங்க தானே சரியா சைன் வாங்கல. ஃப்ளைட் டிக்கெட் வேணா நம்ம போட்டு கொடுக்கலாம். இங்க வந்து அவங்கள சைன் வாங்க சொல்லுங்க. இல்ல ரம்யா, அது மரியாதையா இருக்காது. அதுவும் இல்லாம இது ஏன் தப்பு தான். அதுவே இப்போ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. நான் இங்க இருந்தா கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நான் போகணும். என்னங்க நீங்க நீங்க மண்டபத்துக்கு வந்து ரிசப்ஷனை அட்டெண்ட் பண்ணாம போனா எல்லாரும் என்ன பேசுவாங்க? டோன்ட் வரி, கரெக்டா முகூர்த்தத்துக்கு நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஃளைட் புடிச்சிங்க வந்துடுறேன். எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் காலையில வந்துடுறேன். சரியா? கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுறேன். இல்லனா எல்லாருக்கும் மனசு வருத்தமாயிடும். ஆதி பத்தி உங்களுக்கே தெரியும். சரிம்மா, நீங்க வராம தாலி கட்ட மாட்டான். நீ பயப்படாதம்மா. மீனாட்சி, எல்லாரும் வந்தவங்க எல்லாம் மேடைக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிட வேண்டியதுதான். மீனாட்சி, ரொம்ப நேரம் நின்னு டயர்டா இருக்கா? இல்ல இல்ல, ஓகே தான். எல்லா விருந்தாளிங்களும் வந்து சாப்பிட்டு போயிட்ட மாதிரி தான் இருக்கு. பாவம், ஆதியும் மீனாட்சியும் ரொம்ப நேரம் நின்னு களைச்சு போயிருக்காங்க. இவங்கள சாப்பிட கூட்டிட்டு போலாம். போலாம், எனக்கே பசிக்குது. வரவேற்பே இம்புட்டு பெருசா பண்ணிருக்கியலே. இதை விட பெரிய மண்டபத்துல இன்னும் கிராண்டா நடத்தணும்னு தான் ஆதி மாமா சொன்னாரு. நான் தான் வேணான்னு சொன்னேன். அவங்களதான் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும்னு போயிட்டாரு. ஓ, இருந்தாலும் வந்த எல்லார்கிட்டயும் ஒரு 2 பேசிட்டு போயிருக்கலாம்ல. அவர் பிசினஸ்ல எப்பவுமே ரொம்ப கரெக்டா இருப்பாரு. ஒரு டீல் முடிச்சிட்டு வந்தாரு, அதுக்குள்ள அதுல ஏதோ ஒரு சைன் மிஸ் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணாங்களாம். அதான் அவர் போயிருக்காரு. இல்லனா அது கைவிட்டு போயிடுமா? அதுவும் சரிதான். கல்யாணம் நாளைக்கு தானே. காலையில வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. சரி சரி, அவரை தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அக்கா, ஆமாக்கா, ஊரே வந்திருக்கும் போது மாமா ஒரு ஆள் வராதது எனக்கு பெரிய குறையா இருக்குக்கா. இங்க எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ்ல கூட அவர் இருக்க மாட்டாரு. அவரை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். மண்டபம் வரைக்கும் வந்துட்டாரு, அவரை தான் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏங்கா, பேசாம மாமா கட் அவுட் வச்சு ஒரு ரிசப்ஷன் போட்டோ எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேணாண்டா, முகூர்த்தத்துக்குள்ள இங்க வந்துருவாரு. ஆமா, எப்படியும் காலையில வந்துதானே ஆகணும். இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப நேரமா சாப்பிடாம நிக்கிறாங்க.
சரி ஆரத்தி எடுத்து முடிச்சிடலாம். நான் போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வரேன் இருங்க. இரு சுமதி, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. தேவி, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ. தேனு, மாமா எங்க? நாளைக்கு முகூர்த்தத்துக்கு வாழைக்கண்ணெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சொல்லி வைக்க போயிருக்காரு. எப்படியோ நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தாலி கட்டுறதும் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். அம்மா ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்ற? இல்லம்மா, எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து மீனாட்சிக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்க. பழைய கோவத்தை எல்லாம் எதுவுமே மனசுல வச்சுக்காம இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.